பௌத்த துறவியொருவர் தமிழ் மக்களுக்கு ஆதரவான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இது தொடர்பில் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். யார் அந்த பௌத்த துறவி? சாணக்கியன் சொன்ன அந்த விஷயம் என்ன என்பது தொடர்பாய் பார்க்கின்ற காணொளி இது. இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் தரப்புக்கு அல்லது தமிழர்களுக்காக, தமிழ் பேசுகின்றவர்களுக்காக என்று சொல்லி குரல் கொடுப்பவர்கள் அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறவர்கள் என்பது சொற்ப அளவிலானவர்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் இல்லாமல் யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணுவது கிடையாது. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் நேற்றைய தினம் இரவு பொழுதில் அவருடைய சமூக வலைதளத்தில் பதிந்த ஒரு விடயம் இன்றைய தினம் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. என்ன விஷயம் பகிர்ந்தார் என்றால், மட்டக்களப்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்காக ஒரு கலந்துரையாடலுக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். எனவே செல்வதற்கு ஆயத்தமாக்கினேன். அப்போது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. பௌத்த விகாராதிபதி ஒருவர் எனக்கு அழைப்பினை ஏற்படுத்தினார். உங்களை நான் சந்திக்க வேண்டும், என்னை சந்தித்து விட்டு உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி என்னை அன்போடு அழைத்தார். எனவே நான் யாழ்ப்பாணம் போகும் வழியில் மிகுந்தலை பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த பௌத்த விகாராதிபதி, அதாவது பிக்கு ஒருவரை நான் சந்தித்தேன். அவரோடு பல விஷயங்கள் பேசினேன். அவர் அப்போது 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு 21ஆம் திகதி வழங்கப்பட்ட ஒரு கடிதத்தை எனக்கு தந்தார். அதாவது அந்த கடிதம் எதற்கானது என்று சொல்லி சொன்னால், குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பானது. குருந்தூர் மலை என்றால் இந்த விடயம் தெரியாதவர்கள் யோசிக்கலாம். அப்படி யோசிக்க எதுவுமே கிடையாது. முல்லைத்தீவினுடைய ஒரு பக்கம் என்று சொல்லி சொல்லலாம். திருகோணமலை, முல்லைத்தீவு இந்த மாதிரியான மாவட்டங்களினுடைய எல்லை கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக முல்லைத்தீவிலிருந்து பார்த்தால் அழம்பிலாலிருந்து குமுளமுனை பகுதிக்கு போய் குமுளமுனை ஆறுமுகத்தான் குளம் என்று சொல்லி இருக்கிற பிரதேசங்களை கடந்தால் அதற்கு பிற்பாடு இந்த குருந்தூர் மலை என்கிற பிரதேசம் இருக்கும். இது பாரம்பரியமாக தமிழர்களினுடைய அடையாளங்களை சுமந்த தமிழர்களின் நிலம் என்பது தெரியும். இது தொடர்பாக கடந்த 2-3 வருடங்களாக பல பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தது. இந்த குருந்தூர் மலை தொடர்பான ஒரு கடிதம் ஒன்றையே இந்த விகாராதிபதி சாணக்கியனிடம் கையளித்திருக்கிறார். அந்த கடிதம் 7ஆம் மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இந்த விகாராதிபதியால் வழங்கப்பட்ட கடிதத்தினுடைய பிரதி என்று சொல்லப்படுகிறது, ஒரு கோப்பி. அந்த கோப்பையை சாணக்கியனிடம் கொடுத்தவர் அது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். தொல்பொருள் திணைக்களத்தில் பிரதி அத்தியட்சகராக செயற்பட்ட ஜெயதிலக்க என்கின்ற ஒருவருடைய, ஒரு தனி நபரினுடைய செயற்பாடு, இப்படி ஒரு செயற்பாடு குருந்தூர் மலையில் மோசமான செயற்பாடாக நடந்திருக்கிறது. அதை வெளிப்படுத்துகிறேன் உங்களுக்கு. அதாவது அந்த ஜெயதிலக்க என்ன செய்திருக்கிறார் என்றால், குருந்தூர் மலையை சுற்றி இருக்கிற விவசாய நிலங்கள் இருக்கிறது, மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறது. அந்த நிலங்களில் தொல்பொருள் திணைக்களத்தில் வேலை செய்கிறார் என்கிறபடியினால் இந்த தொல்பொருள் சான்றுகள் இருக்கும் இல்லையா, அது பௌத்தர்களுக்கு சொந்தமான இடம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தொல்பொருள் சான்றுகளை மூட்டை மூட்டையா இரவோடு இரவாக கொண்டு வந்து இந்த குருந்தூர் மலை பகுதிகளிலும் அதனை அண்டி இருக்கிற விவசாய நிலங்களிலும் ஏனைய தரிசு நிலங்களிலும் விதைத்திருக்கிறார், அதாவது வீசி இருக்கிறார். அந்த இடத்தை பிறகு தொல்பொருள் திணைக்களம் பௌத்தர்களுக்குரியது அல்லது பௌத்தத்திற்குரியது என்று சொல்லி அடையாளப்படுத்துவதற்கான ஆதாரங்கள், சான்றுகள் இவை என்கின்றபடியினால் அவற்றை விதைத்திருக்கிறார். அது பிறகு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இடம் பௌத்தர்களுக்கானது என்கிற பிரச்சனை இதனால் தான் முளைத்திருக்கிறது என்று சொல்லியும் இப்போது இந்த பௌத்த துறவி அவர்கள் மிகுந்தலையில் வைத்து சொல்லியிருக்கிறார். இது மட்டும் கிடையாது, அந்த தனிநபர் ஜெயதிலக்கவனுடைய நடவடிக்கை காரணமாகத்தான் தொல்பொருள் திணைக்களம் குருந்தூர் மலையை கையகப்படுத்தி இப்போது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் பிரச்சனை வருகின்ற அளவுக்கு, முருகல் வருகின்ற அளவுக்கு, வழக்கு போகின்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். எனவே தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஆங்கிலம் பேசுகிறவர்களும் மொழியை முதலில் படித்துக் கொள்ள வேண்டும். அந்த மொழி அறிவு எங்களுக்கு இருந்தால் இப்படியான முரண்பாடுகள் வருவதை தவிர்த்துக் கொள்ள முடியும். இந்த தொல்பொருள் திணைக்களம் கையகப்படுத்திய அல்லது பிரச்சனையோடு போய் கொண்டிருக்கிற குருந்தூர் மலை தொடர்பான இந்த சம்பவத்தை நான் யாருக்கு வேண்டுமானாலும் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறேன். சாணக்கியன் அவர்களை நீங்கள் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் அல்லது சம்பந்தப்பட்ட தரப்போடு பேசி இந்த உண்மையை உறக்கச் சொல்லி அந்த இடத்தை தமிழர்களுக்குரிய பூர்வீக நிலங்கள் என்கின்றபடியினால் அவர்களுக்கே வாங்கி கொடுப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார் பௌத்த துறவி. அதுவும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடும் போக்கான அரசியல்வாதிகள் அல்லது கடும் போக்கானவர்கள் யார் என்று கேட்டால் பௌத்த துறவிகளைத்தான் சொல்வார்கள். பிக்குகள் மோசமாக பேசுவார்கள், இனவாதத்தை தூண்டுவார்கள் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் இந்த மிகுந்தலையில் இருக்கிற இந்த பிக்கு எந்த அரசியல் நோக்கத்திற்காகவும் இல்லாமல் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இதை தெரிவித்திருக்கிறார். தங்கள் அவர்களை காட்டிக் கொடுக்கிற அளவுக்கு யாரும் முன்வருவது கிடையாது. ஆனால் இந்த பிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு நல்லெண்ணம் இருக்கிறது என்று சொல்லி எடுத்துக்கொள்ள முடியும். சாணக்கியன் இதை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பேஸ்புக்கில் பதிவேற்றி இருக்கிறார். சம்பந்தப்பட்ட தரப்போடு பேசுவதாக சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சுமந்திரன் அவர்களும்
அவர்களிடம் வாதாடி இருந்தார் என்பது முக்கியமானது. குருந்தூர் மலை தமிழர்களுக்கானது அல்லது இந்துக்களினுடைய அடையாளங்கள் நிறைய இருக்கின்ற ஒரு இடம். அங்கு இருக்கின்ற எங்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன என்பதுதான் அங்கு இருக்கிற பிரச்சனையே. பௌத்தர்களுக்கான இடம் என்பதை காட்டுவதற்காக இப்படி பல்வேறுபட்ட தரப்பினர் அதில் வேலை செய்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் செய்த வேலைதான் இப்போது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த குருந்தூர் மலை விவகாரத்தில் அடுத்த கட்டத்தை சாணக்கியன் எங்கு கொண்டு செல்வார் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிப்படையாக தெளிவாக இந்த விடயத்தை பேசியதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம்.